அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். In a motion of two particle system, if two particles are connected by a rigid weightless rod of constant length, then the number of degree of freedom is option A 2, option B 3, option B 5, option C 5, option D 6. So problem very simple. ஒரு சிஸ்டம் ஆஃப் டூ பார்ட்டிகிள்ஸில் ஒரு ரிஜிட் வெயிட்லெஸ் ராடை வச்சு அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க வித் கான்ஸ்டன்ட் லென்த்தில். இந்த நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டு பார்த்துடலாம். த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் with n particles and k constraints is 3n minus k. okay, இப்போ given questionல வந்து 2 particles மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 particles எடுத்துப்போம். இதனுடைய constraint பார்த்தீங்கன்னா a rigid weightless rod அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வந்து constraint பார்த்தீங்கன்னா ஒரு constraint தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட், இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து n வந்து 2, k வந்து நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ 1 எடுத்துப்போம். அப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3n மைனஸ் k என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் 2 மைனஸ் 1 போடுறீங்க. அப்போ 6 மைனஸ் 1. அப்போ ஆன்சர் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது லாஸ்ட் பாலிடெக்னிக் டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பிலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் த ஹாமில்டனியன் ஆஃப் டைனமிக் சிஸ்டம் இஸ் given by h equal to p cube minus q square, then as t tends to infinity, option A q tends to infinity, p tends to infinity, option B q tends to 0, p tends to 0, option C q tends to infinity, p tends to 0, option D q tends to 0, p tends to infinity. அதாவது ஒரு டைனமிக் சிஸ்டமுடைய ஹாமில்டனியை டிஃபைன் பண்ணிட்டாங்க. h equal to pq minus q ஸ்கொயர்னு. as t tends to infinity pq உடைய கேரக்டரைசேஷன்ன்றதை கேட்குறாங்க. q tends to infinity, p tends to infinity-ஆக இருக்குமா, or q tends to 0, p tends to 0-ஆக இருக்குமா, q tends to infinity, p tends to 0-ஆக இருக்குமா, or q tends to 0, p tends to infinity-ஆன்னு கேட்குறாங்க. ஸோ ஹாமில்டனியன் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஸ் கொடுக்கலாம். அது என்னன்றதை பாருங்கள். p dash equal to minus dou h by dou q and q dash equal to dou h by dou p. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு pq கிடச்சிரும். இது கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், லிமிட் t tends to infinity அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் 4 ஆப்ஷனில் எது ட்ரூன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கிவன் ஹாமில்டனியன் என்ன, pq மைனஸ் q ஸ்கொயர். இப்போ டோ ஹெச் பை டோ கியூ சொல்லுங்கள், ஈக்குவல் டு பி மைனஸ் 2q வரும். அதே போல் டோ ஹெச் பை டோ பி பார்த்தீங்கன்னா q மைனஸ் 0 கிடைக்கும். உங்களுக்கு ஃபைனலாக q வரும். அப்போ டோ ஹெச் பை டோ பி வேல்யூ நமக்கு என்னது, q. புரியுதுங்களா? ஜஸ்ட்டு இது ஒரு ரிலேஷன். அது பி டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ கியூ அண்டு q டேஷ் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பி நமக்கு தெரியும். இதான் வந்து இம்பார்ட்டண்ட், இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஹாமில்டனியை டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா பிக்யூக்கும் உள்ள ரிலேஷன் இது தான், அந்த பேராமீட்டர்ஸ் பி அண்ட் கியூக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் இது தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருவோம். டோ ஹெச் பை டோ கியூ கண்டுபிடிக்கிறீங்க, டோ ஹெச் பை டோ பி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வர வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பி டேஷ் என்னவா நம்மளுக்கு ஆகும், மைனஸ் ஆஃப் பி மைனஸ் 2q வரும். ஸோ இதுலேருந்து பி டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் 2q கிடைக்கும். ஓகே, அப்போது dp by dt plus p equal to 2q கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். ஏன்னா p is a function of t. ஓகே, ஃபைன். அதே போல் இங்கே q dash equal to dou h by dou p. ஸோ அப்போ dq by dt equal to dou h by dou p வந்து q. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 2 சால்வ் பண்ணுவோம். நமக்கு 2 சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், dq by q equal to dtன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம். பண்ணுறச்ச log q equal to t plus log c ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்போது q ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், CE பவர் டின்னு கிடைக்கும். கரெக்டாக க்யூவோட வேல்யூ CE பவர் டி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது q எடுத்துகிட்டு வந்து 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு கம்ப்ளீட்டாக p கிடச்சிடும். அப்போ dp/dt ப்ளஸ் p ஈக்குவல் டு 2c டைம்ஸ் e பவர் t. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நான் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து p e பவர் இன்டகரல், அதாவது dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா. அப்போ டைரக்ட் இன்டகரல் சொல்யூஷனாக கிடைக்கும் p டைம்ஸ் e பவர் இன்டகரல் 1 into dt ஈக்குவல் டு இன்டகரல் q டைம்ஸ் 2c e பவர் t இன்ட்டு e பவர் இன்டகரல் பார்த்தீங்கன்னா e பவர் t இன்ட்டு dt. ஓகே, இது ஃபைனலாக சால்வ் பண்ணால் கிடைக்கும் p e பவர் t ஈக்குவல் டு 2c எடுத்துருவோம் வெளியில், இன்டகரல் e பவர் 2t இன்ட்டு dt ப்ளஸ் இன்னு கிடைக்கும், ப்ளஸ் d சம் கான்ஸ்டன்ட் d. ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2c டைம்ஸ் e பவர் 3t டிவைடட் பை 3 ப்ளஸ் d. இது வந்து p e பவர் t. ஓகே, இப்போது e பவர் t ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். e பவர் மைனஸ் t ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், ஏன்னா இங்கே e பவர் t கேன்சல் அவுட் ஆகிடும். e பவர் மைனஸ் t ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2c/3 இன்ட்டு e பவர் 2t ப்ளஸ் d e பவர் மைனஸ் t. ஸோ இது p-ஓட வேல்யூ, q-ஓட வேல்யூ நான் கிடைச்சிருக்கு c e பவர் t. ஓகே, இப்போது as t tends to இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அப்போனா ஆகும் p எங்கே போகும் பாருங்களேன், இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடும், ப்ளஸ் இது வந்து ஜீரோக்கு அப்ரோச் ஆகும். அப்போ ஃபைனலாக இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் ஆகுது. கரெக்டுங்களா. அப்போ p tends to இன்ஃபினிட்டி. அதே போல் q இன்ஃபினிட்டி கொடுத்தானாகும் e பவர் இன்ஃபினிட்டி தான். அப்போ q tends to நமக்கு என்னது இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ இவ்வளோ தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. as t tends to இன்ஃபினிட்டி q tends to இன்ஃபினிட்டி p tends to இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். இது போல் ஹாமில்டனியன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் p and qக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டு டைரெக்டாகவே வந்து கொஷின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் p and qவில் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போது p-யோட ப்ராப்பர்ட்டியும் கேட்பாங்க. ஸோ p வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே t tends to இன்ஃபினிட்டிக்கு என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. அதே போல் qவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ q tends to இன்ஃபினிட்டிக்கு என்ன நடக்கும், t tends to இன்ஃபினிட்டி qவோட கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த கன்ஸ்ட்ரைன் வந்து ஸ்டேபிளான்னு பார்த்தா கிடையாது, இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இது போல் கொஷின்ஸ் கூட நிறைய கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி படிங்க, ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.